ஒரு குழந்தையை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பும் பெற்றோர் தன் பிள்ளை அங்கே பாதுகாப்பாக இருக்கும் என்றுதான் நம்புகிறார்கள். ஆனால் அதே பள்ளிக்கூடம் அந்த பிஞ்சுகளின் வாழ்க்கையை சிதைக்கும் இடமாக மாறினால்? திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஒரு ஆசிரியர் என்ற போர்வையில் இருந்த காமமிருகம் செய்த காரியம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே தலைகுனிய வைத்துள்ளது. கல்வி புகட்ட வேண்டிய கரங்கள் மாணவிகளிடம் அர்த்தமுறும் அவலம் அரங்கேறியுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிகள் புகார் அளிக்கும் வரை நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருந்தது? பள்ளியின் பெயர் கெட்டுவிடும் என்று மூடி மறைக்க முயன்றீர்களா? போக்சோ சட்டம் இருக்கிறது, ஆனால் பயம் எங்கே? ஒருவனை தூக்கில் போடும் அளவிற்கு தண்டனை கடுமையானால் ஒழிய இந்த காம மிருகங்கள் அடங்காது என்பது உங்களுக்கு புரியவில்லையா? ஆசிரியர் என்பவரை மாதா பிதாவுக்கு அடுத்த இடத்தில் வைத்தது இந்த சமூகம். ஆனால் அந்த இடத்திற்கு தகுதியே இல்லாத இது போன்ற கயவர்களால் கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்ற மக்களின் ஆவேசம் நியாயமானதுதான். அரசுக்கு ஒரு எச்சரிக்கை: இது போன்ற சம்பவங்களில் வெறும் சஸ்பெண்ட் நடவடிக்கை போதாது. அந்த ஆசிரியரின் வாழ்நாள் முழுவதும் சிறையிலேயே கழிய வேண்டும். அப்போதுதான் அடுத்தவன் இது போன்ற செயலை நினைக்க கூட அஞ்சுவான். கல்விக்கூடங்கள் காமக்கூடங்களாக மாறுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது.